வணக்கம் மக்களே. How to install Oracle 23 AI and SQL Developer. நம்ம Oracle எப்படி சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது புது வெர்ஷன் Oracle 23 AI and SQL Developer. Oracle எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அது இன்ஸ்டால்மேஷன் மட்டும் நம்ம இப்போ பார்ப்போம். அடுத்தடுத்த சாப்டர்ஸை அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு Oracle நான் எடுக்கிறேன். Oracleல் போயிட்டு நம்ம டேட்டாபேஸ் தான் எடுக்க போகிறோம். Oracle ஆல்ரெடி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஃப்ரீவேர் டேட்டாபேஸ் மட்டும் எடுக்கிறோம். அதில் நம்ம விண்டோஸ் வெர்ஷன் மட்டும் சூஸ் பண்ணுறோம். லினக்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது, வெர்ஷன்ஸ் இருக்குது. நம்ம விண்டோஸ் மட்டும் எடுக்கிறோம். ஏன்னா விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். அதனால் உங்களுக்கு சைட் மட்டும் காட்டுறேன். அதே மாதிரி SQL டெவலப்பர் SQL டெவலப்பரும் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிங்க. 64 பிட்டு 32 பிட்டுன்னு தனித்தனியாக இருக்கும். அதை செக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஒரு இதுவுமே ஒரு யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு நான் Oracle இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு செட்டப் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு கண்டிஷன்ஸை செக் பண்ணிவிட்டு உள்ளார அலோவ் பண்ணிட்டுனா பாஸ்வேர்டு கேட்கும். நம்ம நார்மல் பாஸ்வேர்டு சிஸ்டம் ரூட் அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அது டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுறது. உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்துக்குங்க. இன்ஸ்டாலேஷன் டைம் கொஞ்சம் அதிகமாக தான் எடுக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டாலேஷன் கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த இன்ஸ்டாலேஷன் முடிய எப்படி இருந்தாலும் ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆகும். அது உங்களுடைய ப்ராசஸரை பொறுத்து, உங்களுடைய சிஸ்டம் ஸ்பீடை பொறுத்து உங்களுக்கு சீக்கிரமாகவும் ஆகலாம், கொஞ்சம் லேட்டாகவும் ஆகலாம். ஆனால் பாதியில் மட்டும் கட் பண்ணிடாதீங்க. ஒரு வாட்டி கட் பண்ணிட்டீங்கன்னா அது லாக் ஆகிடும். இன்ஸ்டாலேஷன் பர்சன்டேஜ் காட்டும். Oracle இன்ஸ்டால் ஆக கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் கூட ஆகலாம். நான் வீடியோவை பாஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப நேரம் ஓடுன்றதுக்காக நான் பாஸ் பண்ணியிருக்கேன். முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். நம்ம SQL டெவலப்பரை இன்ஸ்டால் பண்ண போகிறது கிடையாது. அது இன்ஸ்டாலேஷன் ஃபைல் கிடையாது. டைரெக்டாக ஓப்பன் பண்ணுறது தான். நம்ம C:\, D:\, நீங்கள் OS யூஸ் பண்ணுற ஃபோல்டர்ஸ் நீங்கள் காப்பி பண்ணி C:\ல் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா D:\ல் போட்டுக்கலாம். நீங்கள் OS யூஸ் பண்ணுற இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல
டிஸ்டர்ப் ஆகாத இடத்துல வந்து போட்டுட்டு அதோட அப்ளிகேஷனை மட்டும் நம்ம வந்து டெஸ்க்டாப்புக்கு வந்து சென்ட் பண்ணி வச்சுக்குவோம். அதை எப்படிங்கிறத பார்ப்போம். இன்ஸ்டாலேஷன் டைம் கொஞ்சம் எடுக்கும் தான். நான் யூஸ் பண்ணுறது i7, அதுக்கே இவ்வளோ டைம் எடுக்குது. அது கீழே இருக்கிற ப்ராசஸில் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். இன்ஸ்டாலேஷன் ஆகிடுச்சு. இப்போ எஸ்கியூஎல் டெவலப்பரை நம்ம வந்து காப்பி பண்ணி C கோலண்ட்டில் போட்டுக்கலாம். நான் ஜஸ்ட்டு காப்பி பண்ணி அப்படியே C கோலண்ட்டில் தான் போடுறேன். அதில் வந்து எஸ்கியூஎல் டெவலப்பர் அப்ளிகேஷனை மட்டும் நான் வந்து சென்ட் பண்ணி வச்சுக்கிறேன் டெஸ்க்டாப்புக்கு அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ போய் நம்ம எஸ்கியூஎல் டெவலப்பர் ஓப்பன் பண்ணிக்குவோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, எஸ்கியூஎல் டெவலப்பர் வந்து இன்ஸ்டாலேஷன் கிடையாது, இன்ஸ்டாலேஷன் பண்ண முடியாது, செக் பண்ணிங்க. இப்போ எஸ்கியூஎல் டெவலப்பர் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஆரக்கில் கனெக்ட் பண்ணணும். அதில் காட்டுது பாருங்கள், கனெக்ட் மேனுவலி. அதில் வந்து டேட்டா பேஸ் வந்து ஏதாவது டேட்டா பேஸ் உங்கள் பேர் கூட கொடுத்துக்கலாம். நான் வந்து சிம்பிளாக டிஃபால்ட் பேர் கொடுக்குறேன். கலர் சூஸ் பண்ணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். யூசர் நேம் பாஸ்வேர்டு நல்லா ஞாபகம் வச்சுங்க. சிஸ்டமு ரூட்டு. யூசர் நேம் வந்து சிஸ்டம் ரூட். நம்ம பாஸ்வேர்டு அங்கே கொடுத்த ஞாபகம் இருக்குங்களா, ஆரக்கிள் இன்ஸ்டால் பண்ணும்போது அதை கொடுத்துட்டு சிஸ்டம் ஓடிபி அதை சூஸ் பண்ணிவிட்டு எக்ஸியை வந்து எடுத்து விட்டோம்னா கனெக்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ ப்ரோக்ராம் நம்ம டைப் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணியாச்சு, செக்கும் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஃபோல்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். டேபிள்ஸில் நான் க்ரியேட் பண்ண ஃபோல்டர் பேர் காட்டும் பாருங்கள். இப்போ நம்ம டேபிள் தான் க்ரியேட் பண்ணோம். நான் க்ரியேட் பண்ண டேபிளோட பேர் சைடில் இருக்கும். அதே மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்ஸும் இருக்கும். நீங்கள் ஒன்றுத்துக்கும் தேடி கிடக்க தேவையில்லை. சைடு ஆப்ஷன்ஸ்லேயே நிறைய இருக்கும். இதை பற்றி நம்ம நிறைய பேசுவோம்.